நல்ல வரவேற்பு வழங்கி உங்களை வாழ்த்துவது என் கடமை. அதற்கு முன்பாக நன்றி. நாடக கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக வழங்கக்கூடிய இங்கே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அன்பு உள்ளங்கள் திருவேலங்குடி சார்ந்த அருமையனார் சுபா தங்கராஜ் அண்ணனுடைய ஒளிப்பதிவு நிறுவனத்திற்கும் மற்றும் ஒத்தக்கடை சார்ந்த அருமையண்ணன் ட்ரிபிள் கே தமிழன் அருமையண்ணன் அவருடைய ஒளிப்பதிவு நிறுவனத்துக்கும் மற்றும் அருமையனார் எங்களது ஹார்மோனி டிவி ஒளிப்பதிவு நிறுவனத்திற்கும் அன்பு உள்ளங்களுக்கு முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான வாழ்த்துக்கள் இதோ. பூப்போடு உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா, கண்ணே கண்ணீர் மணியே, உயிரே உயிரில் ஒளியே, பூப்போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே, மூங்கிலே வரும் சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே, அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நாட்டாருவே, மாமகளே என்னை மாமகளே என் உயிரில் ஒளி நீயே, பூப்போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளே வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு கால வாழ்கவன என் மனமாற உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களிடத்திலே உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை தெரிந்திருந்தாலும் அது உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்காகவே. கேள்வி ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பதில்னு ஒன்று இருக்கும். ஆகையினால உங்களிடத்தில் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். கேட்கலாம் அள்ளிநாயகம். இனிய உளவாக இன்னாத கூதல் கனியிற்ப காய்க்க வந்தற்று என்று வள்ளுவர் பந்தையை சொன்னது போல தாங்கள் கேட்க வேண்டும், அதற்கு தகுந்தவாறு பதில்களை அளிக்க வேண்டும் என்று நானும் காத்து கொண்டே இருக்கேன் சுவாமி. இருந்தாலும் அதே மாதிரி இப்படியே இருக்கட்டும், பார்த்து சத்தம் கேட்க. கேள்வி ஒன்று இருந்தால் அதற்கு பதில் ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டீர்கள். இந்த வாக்கியத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா இல்ல வாக்கியத்திலே பிழை கண்டு விட்டீர்களா? பெண்ணுக்கு சந்தேகம் தான் சொன்னேன். நான் பிழை இருக்கு தவறா பேசிட்டீங்கன்னு நான் சொல்லல. சரி, அது என்ன சந்தேகம் என்று தெரிந்து கொள்ளலாமா? கேள்வி ஒன்று இருந்தால் பதில் ஒன்று இருக்கும் தானே சொன்னீங்க. ஆமா, கேள்வி ஒண்ணுதான், ஆனா பதில் பல இருக்கலாம் அல்லவா? எப்படி எப்படி? கேள்வி ஒண்ணுதான், பதிலாகப்பட்டது ஒண்ணு 2 இருக்கலாம் 3 இருக்கலாம். அதனால கேள்வி ஒன்று இருந்தால் பதில் ஒன்று தான் இருக்கணுமா? பொதுவான வார்த்தை தான். கேள்வின்னு இருந்தா அதுக்கு பதில் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். பொதுவான வார்த்தை. தெரியாதவங்க, ஆனா உங்களுடைய படிக்காதவங்க, உங்களுடைய எண்ணம் வந்து தெரியாதவங்க வந்து பேசிட்டா கூட அதை ஏத்துக்கலாம். சரி, ஆனா 7 14 உலம் சென்று வரக்கூடிய நாத மகரிஷி அதை சொல்லக்கூடாது அல்லவா? ஒரு வாழ்த்து கொடுக்கணும் கூட அதுல நீங்க காரணம் இல்லாமல் எந்த ஒரு வாழ்த்தும் கொடுக்க மாட்டீங்க. வார்த்தையில நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருமை பன்மை அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்ப பதில் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒருமைன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட முடியாது. சரி, அப்படி இருக்குன்னு வச்சுக்க. இப்ப நான் எடுத்துக்காட்டு கேட்கிறேன். இப்ப ராமாயணத்தை எழுதுனது யாரு? சமஸ்கிருதத்துல என்ன பதில் சொல்லுவீங்க? அதான் லட்சன் என்று சொல்லக்கூடிய வால்மீகி எழுதினார். வால்மீகி. ஆமா, வியாசர் எழுது இல்லையா ராமாயணத்தை? ஆமா, வியாசர் இருந்து மகாபாரதம் எழுதினாரு. ஏங்க வால்மீகி எழுதியது ராமாயணம். தமிழாக்கம் பண்ணது 20 உண்டு. அதான் தமிழாக்கம்ன்றது 1000 பேர் 1000 மொழிகள்ல பண்ணுவாங்க. நான் அதை கேட்கல. ராமாயணத்தை எழுதியது யாருன்னா வால்மீகின்னு ஒரு வார்த்தை தானே இருக்கு. ஆமா, அதுக்கு இல்ல எங்க அப்பா நம்பிராஜன் எழுதினாரு அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்கு 2 பதில் நான் கொடுக்க முடியுமா? முடியாதுல. ராமாயணத்துல யாருன்னா வால்மீகி மட்டும்தான். அப்படித்தானே கொடுக்க முடியும். அப்ப என்னுடைய கேள்வி என்ன? கேள்வி என்று ஒன்று இருந்தால் பதில் ஒன்று இருக்குமா அப்படின்னு நான் பொதுவா சொன்னேன். ஆனா அதுக்குள்ள நீ வினயமா இல்ல பதில்னா ஏன் 2 இருக்க கூடாதா? ஏன் அப்படி என்ன நீ கேள்வி நீ கண்ட? உங்க பேரு எப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? எப்படிங்க? உங்க பெயர் என்ன என்று கேட்டா என்ன சொல்வீங்க? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி பெயர்னு சொல்லலாம். ஆமா, ஆனா சில பேர் சொல்லுவாங்க கலகப்பிரியர், காடப்பிரியர். அப்பேற்பட்ட தன்மை உங்க பெயருக்கு பொருத்தம் தானே. சரி, அப்ப பெயர் என்பது ஒன்று கேட்டால் அதுக்கே பல வார்த்தைகள் சொல்றோம். பேரு என் பேர் வள்ளி அப்படின்னு செல்லமா சொல்லலாம். ஆனா காரணம் பேர ஒண்ணு சொல்லுவாங்க, கண்டக பேங்கை பூங்குரமகள். அப்ப எப்படி 2 வருது? ஒருத்தருக்கு பேர் ஒண்ணு இருக்கும், பட்ட பேர் 1000 இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப உங்க அப்பா பேர் வந்து என்ன? நம்பி. வேற உங்க அப்பாக்கு வேற உங்க அப்பாக்கு நம்பின்னு பேர் இருக்கு. உங்க அப்பாக்கு இல்லமா உங்க அப்பாக்கு வேற பேர் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. உனக்கு வேற அப்பா எதுவும் இருக்கான்னு கேட்டா
எப்படி சொல்ல முடியும்? சித்தப்பா பெரியப்பா அப்பா தானே இல்லம்மா, சொல்லுவோம். உன்னை பெத்தாப்பா வேற அப்பா இருக்கானா அதுக்கு வேற வேற பதில் இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. இல்ல இல்ல, கிடையாது. அப்ப அதுக்கு கேள்வி ஒண்ணுதானே. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருப்பது இயல்பு. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு 2 பதில் வரும். இல்ல, நான் சொன்ன வசனத்தை வச்சு ஏதோ திட்டம் போட்டுட்டேன். அதை கேட்கறது ஏன் சுத்தி ஊத்தி வளர்த்துக்கிட்டு வரணும்? இல்ல, நான் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசையோட. சரி, பரவாயில்ல, கேளு. நீங்க எப்படி இல்ல, நான் கதையை நடத்திட்டு முறையா அது எதுவும் பேசிக்கலாமான்னு பார்த்தேன். இல்ல, கதையெல்லாம் நடத்த வேணாம் அப்படின்னு நான் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு பிடிச்சிக்கிட்டு நீ ஆரம்பிக்கிறேன்னா நீங்க கேட்கணும், அதுக்கு தகுந்த பதில் ஏன் அப்ப கதை பாட்டு பாடுற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்லையா? ஒரு கதை பாட்டு பாடல உங்களுக்கு பொறுமை இல்லையா? பாட்டு இல்ல, முழுவதும் கதை பாடல் இன்னைக்கு பாடணும். இதை எதிர்பார்த்து நான் வந்திருக்கேன். நம்மால எல்லா பாட்டு பாட முடியுமா? நேரம் இருக்கான்னு தெரியாது. ஆனா நம்மால முடிஞ்ச அளவுக்கு சில பாடல்களை பாடலாம் இல்லையா? இது சங்கரன் போட்ட பிச்சை. அது மூலமாக பாடுவதற்கு கூட ஏன் நேரம் இல்லைன்னு சொல்றீங்க? அதுதானே நிப்பாட்டி இருக்க. பாடுங்க. இல்ல, அவ்வளவு நீ வருத்தப்பட்டு ஒன்றும் நான் பாட வேண்டிய அவசியம் இல்லை. கிளம்பி எந்திரிச்சு போங்க. இல்ல, ஒரு பாடல் பாடுறேன்றேன், கதை பாடல். இல்ல அதுக்கு முன்பாக ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இல்ல. கேளு, சொல்லிட்டு நான் அப்புறம் பாடிக்கிறேன். ஒண்ணு யாரும் என்ன குறைஞ்சு போச்சு. கேள்வி ஒன்று இருந்தால் பதில் ஒன்று பிறக்கும் என்று சொன்னீர்கள். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, போலாம், இவங்க நீ ரெஸ்ட் எடு, எனக்கு நல்லா இருக்கு. நீ சீக்கிரம் தூங்குப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேளு. தூக்கம் வரலையா நீ? ஐயா சீக்கிரம் தூங்கு. எங்க ஒருவனாகப்பட்டவன் எதிராளியை அழிக்கிறான். சரி, இந்த அழிச்சான் பாருங்க, இந்த எதிராளியோட பேரும் தன்னுடைய பிள்ளை பேரும் ஒண்ணுதான். இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். ஒரு எதிரியை அழிக்கிறான், அந்த எதிராளியோடைய பேரும் தன் பிள்ளை பேரும் ஒண்ணு. அந்த எதிராளி யாரு? அந்த பிள்ளை யாரு? பிள்ளை யாரு கேட்கல. அந்த பிள்ளை பெயர் யாரு, என்ன விவரம் சொல்லுங்க. இல்ல, அது ஒரு பெயர்னு வருகின்ற பொழுது இருவருக்கும் ஒரே விதமான பெயர்கள் இருப்பது உலக இயல்புதான். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுதான். ஆனா அப்ப பெயர் ஒன்று அப்படின்னு வருகின்ற பொழுது அப்ப நீங்க சொல்லக்கூடிய கூற்றுப்படி ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு ஒரே பேர் இருந்தா அப்படின்றது வரும் இல்லையா? இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கோமா. ராமாயணத்தை ராமபிரான் இருக்கார் இல்லையா? ராமர் சீதையை விட்டு பிரிவதற்கு யார் முக்கிய காரணம்? ராவணன் சூழ்ச்சியால் மாரீசன் என்று மானாக உருமாறி வந்ததுதான் காரணம். சரிம்மா, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஏன் மாரீசன் தான் மாயாமன வரணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? வந்திருக்கலாம். ஏற்கனவே அவர் கேள்வி நான் கேட்டேன்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கு பதில் உனக்கு தெரியாதா? பதில் ஏன்டி கேட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஓவாயில கொடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அதை உன்கிட்ட கேட்கிறேன். ஏங்க, முதல் லட்சியம் இருக்கணும் வாழ்க்கையில. சரி, ஏன்னா தன் குடும்பத்தை அழித்தவனை எப்பொழுதாவது அந்த வன்மையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவன் யார் என்றால் அவன் தான் மாரீசன். ஏன்னா விஸ்வாமித்திரர் செய்யக்கூடிய அங்கே யாகத்தை தடை செய்வதற்காக வந்த ஒரு பெண்ணை அடக்கி அழிக்க வந்தவன் தான் யாருன்னா ராமன். அப்பவே வனத்துக்கு போனவங்க ராமன் லட்சுமணன். அப்படி போகும்பொழுது அப்படி வதம் செய்த யாருன்னா தாடகையும் இந்த மாரீசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரே அழிச்சது முதல்ல ராமன். அதனால்தான் யாராலும் முடியாது, உன்னால் முடியும், நீ போய் இந்த வஞ்சகத்தை தீர்த்துக்கொள் என்று ராவணன் பேச்சை கேட்டு வந்தான் மாரீசன் மானாக. இப்ப தாடகை, சில பேருக்கு தாடகைக்கு தடாதகை பிராட்டியும் வித்தியாசம் தெரியுது கிடையாது. மீனாட்சி. ஆமா, ஒரு அம்மாட்ட அந்த மதுரை மீனாட்சியுடைய பேர் என்ன கேட்டா அந்த அம்மா தாடகைங்குது. தாடகையுடைய பேரை கேட்டா தடாதகை பிராட்டி. அப்படியே அறிவிச்சைகள் உண்டு. 3 வயது சிறுமியுடன் வந்த அது மீனாட்சி, அது தடாதகை பிராட்டி. அந்த பிரச்சனை விட்டுருவோம். தாடகை இப்ப ராமபிரான் அழித்தது தாடகை அரக்கிய. தாடகைக்கு 2 பிள்ளை. ஒருத்தன் யாரு? சுபாகன்றவன், இன்னொருத்தர் மாரீசன். சுபாகு அழிச்சாச்சு, மாரீசன் மட்டும் தப்பிச்சு போயிட்டான். அந்த மாரீசன் தான் அடுத்து வர்ற மாயமானாக. இப்ப ராமபிரான் அழித்தது யார? கதை பாட்டு பாடுவா பாடிடுமா? இல்ல ஒண்ணு அவசரம். இப்ப நீங்க பண்ண வேலை தானே. ஆக மாரீசனுடைய அண்ணன் யாருன்னா சுபாகண்டிய. சந்தோஷம். இப்ப ராமனுக்கு பிள்ளை இருக்கா? ராமனுக்கு இருக்கு. 2 பிள்ளை. யார் யாருன்னு கேட்டா லவகுஷன் அப்படின்னு சுருக்கமா சொல்லிடுவாங்க. ஆனால் அவன் தம்பி லட்சுமணன் இருக்கார் இல்லையா? லட்சுமணனுக்கு 2 பிள்ளை. யார் தெரியுமா? மூத்த பிள்ளை பேர் என்ன? சுபாகு. அப்ப இளைய பிள்ளை யாருன்னா சூரசேனன். இப்ப சுபாகுன்றவனத்தை ராமன் அழித்தார். ராமன் அழித்தார். இதே இப்ப லட்சுமணன் யாருடைய தம்பி? ராமனுடைய தம்பி. இப்ப தம்பி மயன். இவருக்கு என்ன வேணும்? இவருக்கு மயன் தானே. அப்ப அழிக்கப்பட்டவனுடைய பெயரும் சுபாகுதான். அதே சமயத்தில் தம்பியுடைய மகன் பேரும் சுபாகு. அப்ப 2 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 2 பதில். 2 கேள்விக்கு ஒரு பதில் இங்க கொடுக்கலாம். ஆனா ஒரு கேள்விக்கு 2 பதில் தானா உருவாக்கவும் செய்யலாம். இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. வரலாற்றுல கஜி முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் படையெடுப்பு செய்து வளங்களை கொள்ளையடித்து எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அவளை குறிப்பிடும் பொழுது நல்ல விஷயத்தை எதை சொல்லும் தெரியுமா? அடா பாரா 16 முறை படையெடுத்து 17வது முறை செய்து போனார் பாரு அப்படின்னு வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக
ஒரு முயற்சிக்காக அதை சொல்றோம். ஆனா இதே புராண சம்பந்தமாக ஒரு விஷயம் உண்டு. நீங்க இப்ப அதுக்கு பதில் சொல்றது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கவா? மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. ஆமா. இப்ப கேள்வி கேட்கணும் உங்களுக்கு தோணுது. ஒரு ஏன் உனக்கு தோணல? ஒரு கதை பாட்டு நிப்பாடி கேட்கணும் உனக்கு தோணல? இப்போ ஒரு ஆலயம் உருவாகுது. எதை வச்சு ஒரு ஆலயம் உருவாகுது? தெய்வங்களின் மூலமா தான் ஆலயம். நீ எங்க இருந்து வர்ற? மதுரையில இருந்து. மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு ஆலயம். ஆமா. ஏன் அந்த ஆலயம் உருவாக்கப்பட காரணம்? மீனாம்பிகை அவதரித்ததுனால அந்த ஆலயத்தை உருவாக்கலாம் ஒரு ஆவல் தான். சரி, எல்லா இடத்துலயுமே ஆண் தெய்வத்தை முன்னிறுத்தி அமைக்கப்பட்ட ஆலயத்துக்கு மத்தியில பெண் தெய்வத்திற்கு ஒரு ஆலயம் என்று சிறப்பாக எடுத்து. ஏன்னா பாண்டிய மன்னர்களே முதல் பெண் குழந்தையாக வந்தவள் மீனாம்பிகை. ஐராவதன்ற கருப்பு யானை கண்ணகரேன் இருக்கும். வெள்ளை யானைங்க, கருப்பு யானை. அட மதுரையில சொல்றமா, அந்த கருப்பு யானை 1000 ஆண்டுகளாக தெரியுது. எந்த இடத்துல உள்ள குளத்துல மூழ்கி எழுதோ அப்பதான் அது வெள்ளை யானை வரும். கிடைக்கும் பொழுதுதான் அந்த வெள்ளை யானையாக மாறி. அந்த அப்ப மதுரையை பொறுத்தவரை கருப்பு யானை தான். ஆனா அது வெள்ளை யானையை மாறி போயிடுச்சு. அது குளிக்கப்பட்ட ஸ்தலம் பொட்டாமரை குளம். இந்த வரலாறு சொல்றது இல்லையா? இப்ப ஒரு சம்பவம் நடந்து அதை ஆலயமா உருவாக்குறது இயல்பு. ஒத்துக்கிறியா? ஒரு சம்பவம் நடந்து அப்பா இந்த சம்பவம் இங்கேதான் நடந்துச்சு, இது ஒரு ஆலயம் அங்கே உருவாக்கி வைப்பா என்று சொல்வது இயல்பு. ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த அவதாரம் எடுப்பதற்கு முன்னாடியே ஆலயமாக இது இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு ஆலயமாக உருவாக்கப்பட்ட ஸ்தலம் எது தெரியுமா? கேள்வியா? ஏன் இதை பார்த்தா கேள்வி மாதிரி தெரியலையா? நீங்க கேட்டதே ஒரு கேள்வி நம்பி ஒரு பதில் சொல்லல. எனக்கு ஒரே இது இங்கிட்டு வாங்க சாமி முதல்ல. எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. சொல்லு. ஒவ்வொரு அவதாரம் எடுத்தால் தானங்க தெரியும். நான் எடுப்பதற்கு முன்னாடி இதுதான் கேள்வி நான் தெளிவாவே கேட்டேன் உன்ட்ட. ஒரு அவதாரம் நிகழ்ந்தால் ஸ்தலம் உருவாவது இயல்பு. நான் என்ன கேட்கிறேன், அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்தலம் உருவாகுமா? வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா? மண்டே என்ன ஆட்ற? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்ல. ஆனா அப்படி உருவாக்கப்பட்ட ஸ்தலம் இது. இது ஒரு கேள்வியா? நீ யாருக்காக சொல்லலாம். அப்படியா? இப்ப அழிக்கும் கடவுள் யாரு? சிவன். ஏமா சிவன் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சிவன் சிவன். சரி, காக்கக்கூடிய கடவுள் விஷ்ணு. விஷ்ணு பகவான். படைக்கூடிய கடவுள் பிரம்மன். அதை தவிர்த்து எத்தனை தெய்வங்களோடு எத்தனை ஆலயங்கள் இருக்குல்ல, நீ எந்த ஆலயத்தான் சொல்லிக்க. இந்த தெய்வத்தை தான் நீ சொல்லணும், உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். எந்த யாருடைய ஆலயமாக இருக்கட்டும். ஆனால் அந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது அந்த அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக இருக்க வேண்டும். ஏன்னா தமிழ் தமிழ் என்று பேசும் பொழுது அமிழ்து அமிழ்து என்று பிறக்கம் என்று சொல்வார்கள். என்னுடைய 18 வருஷ அனுபவத்துல இன்னைக்கு தான் மோகன்தாஸ் மாமா கதை பாடு மாப்பிள்ள நான் வாசிக்கிறேன். உங்களுடைய குரலினால் கேட்க ஆவலாக உள்ளார்கள். அந்த கதை படம் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாட்டு முடிஞ்ச இருக்கேன். முடியாமா இங்கிருந்து அதிக அழைப்பு அங்கே போனதுனால வந்திருக்கு. இதோ உன்னை பற்றி விசாரணையாக. படுவெளி கற்கண்டு மோடி மாதே மொழி வாழ்ந்திருக்கும் நாடு இது சொல். கதைப்பாடல் மீது உண்டு அன்பின் காரணமா மாமா வாசிக்க சொன்னாப்ல. இது மாதிரி நான் ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கு இடையில பாடல் பாடிட்டே இருப்பேன். மாமா எங்கேயும் போகாம இருந்து வாசித்து கொண்டு அப்படி பேசணும் பாடும் கலந்துருந்தாலும் நல்லா இருக்கு. என்னங்க இப்பத்தே ஆர்வமா கேட்டீங்க. நீங்க இதை கதை பாட்டு பாட சொல்லி அது என்ன தர்க்கம்? அப்படிலாம் இல்ல, தர்க்கம் பேசிக்கிட்டே இங்க பாருங்க. இவாமா வள்ளி நாயகம் சுவாமி. இப்ப கதை பாடல் பாடியாச்சு, பிரச்சனை இல்ல. இப்ப கதையை தொடரலாமா? இப்ப நான் தொடரலாமா? நீ என்ன தொடர? நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அது பதில் நான் சொல்லணும்ல. சொல்லணும்னு என்ன சவுடால சொல்ற? சொல்லித்தான் ஆகணும். அது என்ன கட்டாளி சொல்லித்தான் ஆகணும்? நீ தான் சொன்ன சாமி கேளுங்க சொல்றேன். கேளுங்க, தகுந்தவாறு பதில சொல்லுங்க. அதுல என்ன தயக்கம் உனக்கு? பணிவு இருக்கணும், கட்டளை இருக்க கூடாது. ஏமா இது தர்க்க நானும் பொண்ணாவாக்க வந்திருக்கேன். இப்போ பணிவு அம்மா எனக்கா நீ பதில் சொல்றியாமா? எனக்கு ஒரு பாடல் பாடி காட்டுறியாமா? பணிவு என்ன வேண்டி கிடக்கு? தர்க்க சபை
இங்க ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு கிடையாது. ஏங்க ஒரு ஆலயம் என்றால் ஒரு தெய்வம் ஒரு நிலையில் இருக்கலாம். சரி. இப்ப சிவன் தான் லிங்க உருவத்தோட இருப்பார், எல்லாருக்கும் தெரிந்த நிலை. சரி. இப்ப பிரம்மனுக்கு ஆலயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வாங்கின சாபம். மகாவிஷ்ணு கிருஷ்ணர் அவதாரத்தோட கண்ணன் அவதாரத்தோட ஒவ்வொரு இடத்திலும் ஆலயத்தோடு இருக்கிறார். இப்படி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஒரே ஒரு தெய்வம் 3 நிலைப்பாடுகள்ல ஒரே ஆலயத்துக்குள்ள இருக்காங்க. அவர் தான் காக்கக்கூடிய கடவுள் மகா விஷ்ணு என்று சொல்லக்கூடியவர். நின்ற அமர்ந்த சயன அப்படின்னு 3 கோலத்திலும் இருக்கக்கூடியவர். அதுதான் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌமிய நாராயண பெருமாள் அப்படின்னு அழைக்கக்கூடியவர். சௌமிய நாராயண பெருமாள் அப்படிப்பட்டதாலுமே அங்கே மட்டுமா இருக்காரு? ஆமா, ஊர் பக்கத்து. அதனால தான் அப்படி கேட்கிறார், படி வச்சு கேட்கிறார். அதை காட்டிலும் எங்கே மதுரை என்பதிலே கூடலழகர் பெருமாள் ஆலயத்திலும் நின்ற அமர்ந்த சயன கோலத்தில் இருக்கார். சரி. ஆனா அங்கே உள்ள கோபுரத்துல அந்த சிறப்பு இல்லை. இப்ப சொன்னீங்களே அவதாரம், இந்த கோலம் எதற்காக வந்தார்? எல்லாரும் ஒன்றாக கோஷ்டியாக நின்றார்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டும் வகையில். ஆனா அங்க இருக்கக்கூடிய கோபுரத்துல ஒரே ஒரு சிலை உண்டு. கோபுரத்துல இல்ல ஆலயத்திலயா? ஆலயத்துக்குள்ள கோபுரத்துக்குள்ளே. சரி, பதில் சொல்லி முடிப்பா. என்ன சிலை அப்படின்னா கோவில்ல, அந்த கோவில்ல. ஆமா, என்ன சிலை? நரசிங்க மூர்த்தியாக இரணியனை வதம் செய்தது போல் ஒரு சிலை. ஆனா அவர் எடுத்திருக்கிற அவதாரம் வேறு. இனிமேல் என்ன அவதாரம் எடுக்க போகிறோம் என்று கேட்டதற்கிணங்க அந்த ஆலயத்தில் நரசிங்க மூர்த்தியாக இரணியனை மடியில் படுக்க வைத்து, ஏன்னா இரணியன் கேட்ட வரம் அப்படி அல்லவா? எப்படி? இரவிலும் அல்லாமல் பகலிலும் அல்லாமல், வானிலும் அல்லாமல் பூமியிலும் அல்லாமல், வீட்டிற்குள்ளும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல், எந்த ஒரு ஆயுதம் பயன்படுத்தாமல் எனக்கு இறப்பு நேர வேண்டும் என்று கேட்டான் இளைஞன். அதனால்தான் இரவிலும் அல்லாமல் பகலிலும் அல்லாமல் அந்த சாயங்கால பொழுதுன்னு சொல்லணும், அந்தி சாயும் பொழுது, அந்த நேரத்தில் தான் வீட்டிற்குள்ளும் அல்லாமல் வெளியிலாமல் வாசப்படியில் தன்னுடைய மடியில் கிடத்தி கூறிய நகங்களால் வயிற்றை பிளந்து அவனை கொல்ல முற்பட்டு வந்தார் நரசிங்கமூர்த்தி. இந்த அவதாரம் எடுப்பதற்கு முன்னாடியே இப்படிதான் எடுக்க போறேன்னு எடுத்து காமிச்சிட்டார். அது எங்கன்னா திருக்கோஷ்டியூர் ஆலயத்துல. உண்மையிலே ஏத்துக்குங்க, பேசுங்க. நரசிம்மமூர்த்தியாக எடுத்து இரணியனை வதம் செய்யறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் அவதாரம் தான் எடுக்க போறேன் என்று காட்டிய ஸ்தலம். அப்படித்தானே? ஒரு அவதாரம் எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் உருவாக்குற பெரிய விஷயம் இல்ல. அந்த அவதாரம் எடுக்க முன்னாடியே இதை நான் எடுக்க போறேன்னு சொல்லி எடுத்து காட்டிய ஒரு ஸ்தலம் தான் திருக்கோஷ்டியூர். சொல்ல மாதிரி அற்புதமான ஒரு ஆலயம். இதை ஏன் உன்கிட்ட கேட்டேன்னா, அந்த ஆலயத்தை அந்த ஊர்ல தான் திருக்கோட்டியூர் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த திருக்கோட்டி நம்பிய தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்வதற்காக வர்றாரு. எங்க இருந்து? ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் வர்றாரு. போய் பாக்குறாரு, கதவு சாத்தி இருக்கு. ஐயா, நான் ராமானுஜன் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் செத்ததுக்கு அப்புறம் வான்னு சொல்ல. ஐயா ராமானுஜன், நான் வந்தேன். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ வாப்பான்னு சொல்லி அனுப்ப. இவருக்கு என்ன புத்தி தெரியலையா? நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி வர முடியும் அப்படின்னு 14 முறை வந்து கொண்டே இருந்தார். இவர் நினைக்கிறார், இவர் செத்து போயிட்டாருன்னா எப்படி நம்ம குருவா ஏத்துக்க முடியும் என்று சந்தேகத்தில் போறார். அப்பதான் 17வது முறை அவருக்கு என்ன தோணுது? நான் என்ன சொல்றாரு? ஐயா, அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன். இங்க என்ன தோற்றது? நான் என்ற அகந்தை தோற்றது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? ஒரு கேள்வி 2 பதில் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல ஒரு படையெடுத்து வந்தாரு, 16 முறை தோத்து 17 முறை ஜெயிச்சாரு, கஜினி ஒன்று வரலாறு, அதுவும் பதில் தான். இங்க பாருங்க, 16 முறை தோற்ற ராமானுஜர் 17வது முறை ஜெயிச்சாரு. அப்ப ஒரு கேள்விக்கு 2 பதில் சரியா அமைதா? சரியாக அமைகிறது. அதுதாங்க தமிழுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பும் கூட. தான் சொல்றாரு முண்டாசு கவிஞன், யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல ஒரு புலவரை கண்டதில்லைன்னு சொல்றாரு. சொன்னது உண்மைதான வள்ளிநாயகம்? உண்மைதான். ஆலயத்தில் சொன்னார், யாம் அறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதான மொழிகள் ஏதும் உலகத்தில் உண்டா என்று சொன்னவரும் அவர்தான். வசனத்துக்கு அப்புறம் தான் இந்த வசனம் வரும். இதை ஏன் உன்கிட்ட கேட்கறேன்னா, ஒரு கோயிலுக்கு போற, ஒரு முருகன் கோயிலுக்கு போற, என்னென்ன நீ பாப்ப? ஒரு விநாயகரை பார்க்கலாம், மயில் பாப்போம், இல்ல அப்பா சிவனுக்கான ஒரு லிங்க வச்சிருப்பாங்க, தெய்வத்தை சொல்றேன். இப்ப இப்படி பார்ப்பது உலக இயல்பு தானே. ஆனா ஒரு கோயிலுக்கு நீ போனேன்னா கம்பரை, வள்ளுவரை, இளங்கோவை பார்க்க முடியுமா உன்னால? அவங்க மூவரை எப்படி பார்க்க முடியும்? தெய்வமா பார்க்க முடியுமா? எங்க 63 நாயன்மார்களை கூட ஒவ்வொரு ஆலயங்கள்ல வடித்திருக்காங்க, கூட பார்த்துக்கலாம், அவர்களை கூட பார்க்கலாம். ஆனா கம்பனையும் வள்ளுவரையும் இளங்கோவையும், ஏன்னா இது எல்லாமே நூல் ஆசிரியர்கள். கம்பர் ராமாயணத்தை எழுதினாரு, இளங்கோ சிலப்பதிகாரத்தை எழுதினார், வள்ளுவர் திருக்குறள் என்று சொல்லக்கூடிய பொதுமறை மறை என்று சொல்லக்கூடிய நூலை கொடுத்தாரு. அப்ப இவங்க எல்லாம் தெய்வம் கிடையாது, மனிதராக வாழ்ந்தவர்கள். ஆனா பாருங்க, மனிதருள் மனிதர் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு, மனிதரில் மாணிக்கம் உண்டு, மனிதரில் மிருகங்களும் உண்டு இருக்குல்ல. அப்ப மனிதராக வாழ்ந்த இவர்களை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். ஆலயம் என்னது? ஆலயம் திருப்பி என்ன கேட்கிற? எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? நான் கேள்வியா நேரடியா கேட்கிற பழக்கமே இல்ல.
இப்படி நிப்பாட்டன்னா அதுதான் கேள்வி புரிந்து நீ பதில் சொல்ல வேண்டியதான். அதனால தான் இப்படி நிப்பாட்டி சோன்னு கேட்காம நின்னா நாங்க என்னத்தை கண்டுறது? கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை எனக்கு. என்னமா சொல்ற? சரி கேட்டேன். சத்தம் கேட்கலன்னு உன்னை காப்பாத்தி பாட்டு பண்ணதுக்கு உன்னை நிப்பாட்டி இருக்கணும் அப்பவே. சத்தம் போட. ஒரு மனிதனை தெய்வத்திற்குள் உள்ள ஆலயத்தில் அங்க வைத்து பார்த்தாரு. அது எந்த ஆலயம் என்று கேட்டீங்க? ஒரு ஆலயத்துல இவர்கள் தெய்வமாக இருக்கா. இவர்களுக்கு 6 கால பூஜை நடக்குது பாருங்களேன் ஒரு ஆலயத்துல. திரு ஆவுடையார் கோயில்னு ஒரு இடம் இருக்கு. ஆனா அங்க கூட பாருங்க உற்சவர் ஒருத்தர், மூலவர் ஒருத்தர். இந்த உற்சவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த எல்லா இடத்துல வளம் வரக்கூடிய வீதி உலா வரக்கூடிய உற்சவர். மூலவர்னா இங்க இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடியவர். மூலவர்னா இங்க யாருமே அவர் பேர்ல ஆத்மாவை கலந்துருக்காரு. ஆனா உற்சவரை யாரை கூட்டிட்டு வருவாங்க? மாணிக்க வாசக பெருந்தையை கூட்டிட்டு வருவாங்க. ஆனா கம்பன், வள்ளுவன், இளங்கோ இருக்கிற ஆலயம் எது அப்படின்னா மாணிக்க வாசகரை உற்சவத்துல கொண்டு வராங்க. ஏன்? அவர் அந்த ஆலயத்தை தனி மனிதனாக இருந்து அமைச்சு கொடுத்து இவ்வளவு பெரிய ஆலயத்தை நிறுவியதால் ஒரு நன்றிக்காக உற்சவத்தை. ஆனா அவரை கூட கருவறைகளை வைக்கல. நான் என்ன கேட்கிறேன், ஆலயத்துக்குள்ளே இவர்கள் தெய்வமாக. அதான் இங்க முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். எங்க தமிழுக்கெல்லாம் தெய்வம் உண்டு. ஏன்னா தமிழ் மொழிக்கு எந்த தெய்வமா இருக்கிற தமிழ் அன்னை இருக்க. இந்த தமிழ் அன்னைக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கு. அது எந்த ஊர்ல அப்படின்னா நீங்க எல்லாம் குடிகொண்டு இருக்கிற காரைக்குடியில. இந்த காரைக்குடியில தமிழ் அன்னை ஆலயம். இந்த தமிழ் அன்னை இருக்கக்கூடிய ஆலயத்துலதான் வள்ளுவன், கம்பர், இளங்கோ என்று சொல்லக்கூடிய 3 மனிதர்களை வச்சிருக்காங்க. நான் இன்னும் போய் பார்க்கல, நான் படிச்சிருக்கேன். ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வறுமை அது மதுரை அமைதி கொண்டு. ஆனா அதே தமிழ் அன்னை எங்க இருக்கிற? மதுரை அமைதினா தமிழ் தாய்க்கு தனி ஆலயம் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஊர்னா அது காரைக்குடி. இப்ப நான் கேக்குறேன் சுவாமி, ஆலயத்துக்கு போறீங்கல்ல, சரி, எல்லா ஆலயத்திலுமே கருவறைக்கு வெளியில் வரும்பொழுது 2 அரக்கர்கள் போல இல்ல மனிதர்கள் போல துவார பாலகர்கள் நிப்பாட்டி இருப்பாங்க. அரக்கர்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்களே, கொஞ்சம் ஒரு மாதிரி எதாவது இருப்பாங்க. நீங்க ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப பயமா இருக்கும்ல. ஒரு ஆலயத்துல துவார பாலகர்கள் அவருக்கு பேரு. இப்ப நீங்க சொன்னீங்களே காரைக்குடி தமிழ் ஆலயம், துவார பாலகர்கள் உனக்கு அரக்கர்களா? அரக்கர்களா தான் வந்தாங்க, தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு அவதாரமும் எடுத்த காரணம் என்ன? அது வாங்கின சாபம். நல்லவர்களா பிறக்கிறதா? நல்லவர்களா பிறக்கிறதா? 7 பிறப்பு நல்லவனா பிறந்து வருகிறாயா இல்ல 3 பிறப்பு அரக்கர்களா பிறந்து நான் அழித்து வருகிறாய் கேட்கும் பொழுது 3 பிறப்புல வந்து 7 பிறப்புல நல்லவனா பிறந்து அது சரிதாமா உங்ககிட்ட வந்து சேரல காட்டலாம். பிறப்பு கெட்ட பிறப்பு பிறந்தாலும் முன்னே வந்து சேர்வோம் என்று வந்தார்கள்ல. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்? அதுல மாட்டுக்கிறது இல்ல. அந்த துவாரபாலகர்கள் தான் 3 அரக்கர்களா. முதல் பிறப்புல இரணியாச்சன் நீரணிகசிபு, இரண்டாவது பிறப்புல ராவணே கும்பகர்ணே, மூன்றாவதுல கம்சன் தந்தவர்க்கனாக. யாரு? கம்சன் தந்தவர்க்கனாக மாறினாங்கல்ல. இவங்கள வேணா அரக்கன்னு சொல்லு, ஆனா துவாரபாலகர்களே அரக்கன்னு நீ சரி. அவர்களை காட்டிலும் அவர்கள் வைகுந்தத்துடைய காவலர்கள். ஒரு ஆலயத்தில் நுழையும் பொழுது சிவாலயமா இருக்கட்டும் பெருமாள் ஆலயமா இருக்கட்டும் வெளியில அப்படி கிடையாது. வைகுந்தத்துனா பெருமாள் ஆலயத்தில் மட்டும்தான் துவாரபாலகர்கள் ஜெய விஜயன். அப்படியா? சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வேறவர்கள் அவர்தான் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் இருப்பார்கள். அது நடனம் ஆடும் பொழுதுமா அவர்கள் மட்டும்தான் சிவாலயத்துக்கு இருப்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோயில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, போயிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். போனது இல்ல. அந்த ஆலயத்துக்கு போ, அங்கே எதிர்க்கவே 2 பேர் இருப்பாங்க துவாரபாலகர்கள். நான் என்ன கேக்குறேன், கேளுங்க. நீ இல்லைன்ற பத்தியா? அதுக்கு ஆதாரம் இது. ஏன்னா அது சைவமும் வைணவமும் சேர்ந்த பொழுது இல்லை நான் சொல்ல கிடையாது. இருக்கக்கூடிய இடங்கள் வேறு. சிவாலயத்தில் நிற்பவர்கள் வேறு, பெருமாள் ஆலயத்தில் நிற்பவர்கள் வேறு. நான் என்ன சொல்றேன், அந்த சிவாலயத்துலதான் அங்கே துவாரபாலர் இருக்கான்னு நான் சொல்றேன். இப்ப துவாரபாலகர்களே இல்ல, ஆனா தமிழன்னை ஆலயத்துல 2 பேர் நிப்பாங்களே, அந்த 2 பேர் யாரு? ஓ அப்படி வரீங்களா? இது நல்லா இருக்கு, சொல்லுங்க. பெருமாள் ஆலயம் சிவாலயத்தில் இருப்பது 2 இல்ல. பெருமாள் ஆலயத்துல மத்த ஆலயத்துல நிக்கிறாங்க. இப்ப காரைக்குடியில உள்ள தமிழன்னை ஆலயத்துல 2 பேர் நிக்கிறார்களே, அவர்களுக்கு பேர் நான் என்ன தைரியத்தை ரொம்ப ரொம்ப பாராட்டுறமா? இல்ல மதுரையில இருந்து வந்துட்டு காரைக்குடி தமிழன்னை ஆலயத்தில் கம்பனுக்கு இளங்கோவுக்கு வள்ளுவருக்கு அங்க ஆலயத்துக்குள்ள இடம் இருக்குது. அப்ப இங்க துவாரபாலகர்கள் இல்லையே மதுரையில வர உனக்கு எவ்வளவு அடுத்ததா தெரியுதுன்னா, அதே காரைக்குடியவே பூர்வீகமாக கொண்டு அங்கே வாழ்ந்து வர்ற எங்களுக்கு தமிழன்னை பத்தி தெரியாம இருக்குமா? அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதே ஆலயத்துல அகத்தியருக்கும் தொல்காப்பியருக்கும் கூட ஒரு வழிபாடு நடக்கிறது அதே தமிழன்னை ஆலயத்துல. ஏன்னா தமிழுக்கு மிகப்பெரிய சிற உலகத்துல தமிழ் எங்கெங்கேயோ இருக்கு. ஆனால் தமிழன்னைக்குன்னு தனி ஆலயம் அமைத்து அந்த தமிழுக்காக வாழ்ந்த புலவர்களை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரே ஒரு காரைக்குடி தான். அதனால நீ சொன்ன மாதிரி கம்பன் இருக்காரு, இளங்கோ இருக்காரு, வள்ளுவர் இருக்காரு. ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு ஆலயத்தில் நுழையும் பொழுது துவாரபாலகர்கள் இருப்பது ஜெய விஜயன் இருப்பது இயல்பு. ஆனா அந்த ஆலயத்துல தமிழ் புலவர்களை தெய்வமாக வைக்கிற பொழுது அப்ப அங்க யார் துவாரபாலகர்கள் இருக்காங்க என்று பார்த்தால் மொழிக்கு இலக்கணத்திற்கு முக்கிய காரணம் வழங்கக்கூடிய ஒளித்தாய்
ஓசை இருக்கு இல்லையா, அதான் நம்ம தமிழுக்கு மிக சிறப்பு. தமிழ் அருமையா பேசுறேன்னா அதற்கு காரணம் உங்களுடைய அந்த ஒளிதானே. அதுபோல ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்றால் அதுக்கு அந்த வரி கோர்ப்பு ரொம்ப முக்கியமா. அப்பதான் தமிழுடைய அழகை எழுத்துக்களால் காட்ட முடியும். அப்ப அந்த ஒளித்தாயும் அந்த வரித்தாயும் தான் தமிழெண்ணெய் ஆலயத்துல துவாரபாலகர்களாக இருபுறமும் இருக்கிறார்கள். இது தமிழெண்ணெய் ஆலயத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்லையாமா? ரொம்ப அருமையான விஷயம் தாங்க. எதுக்கையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். நான் உன்னை கேட்ட மத்தியா தங்கை கொண்ட சோழபுரம்னு கேட்டனா இல்லையா? கேட்டீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆலயம் துவாரபாலம் அதெல்லாம் விட்டுங்க. அந்த கோயில் பேர் என்ன? அது நீ கங்கை கொண்ட சோழபுரம் நீங்க தானே சொன்னீங்க. அதை நான் சொன்னேன். ஆமா. ஒத்துக்கிறியா நீ? ஏத்துக்கிறேன். ஏத்துக்க கூடாது. ஏன்? அது சரியா? முதல்ல தவறுதான். ஆனா இலக்கண பிழை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதன் மூலமா ஏற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அந்த ஆலயம் எங்க இருக்கிறது? தஞ்சை பகுதி. தஞ்சை பகுதி தமிழ்நாட்டுடைய மையத்துல இருக்கு. ஆமா. தமிழகத்தை இன்னைக்கு செழிப்பா மாற்றக்கூடிய ஆறு என்ன ஆறு தெரியுமா? அதான் காவேரி. காவிரி ஆறு தானே. டெல்டா மாநிலமே தானே அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு சோழவள நாட்டை செழிப்பான தமிழகத்துடைய முக்காவாசி செழிப்புக்கு காரணம் காவிரி தானே. ஆமா. அது தமிழ்நாடு அந்த கோயில் இருக்கு. நியாயமா என்ன பேர் வச்சிருக்கணும்? காவிரி கொண்ட சோழபுரம் அப்படித்தானே வச்சிருக்கணும். ஆமா. கங்கை என்னமா இல்ல காவிரி கொண்ட சோழபுரம் தான் பேர்ல. கங்கை தமிழ்நாட்டுல ஓடுதா? இல்லையே. இங்க ஓடுது. காசி பகுதியில இருந்து இமயமலை வடநாட்டுல போயிடுச்சு. சுட்டு போட்டாலும் அங்கே இங்கேயும் ஒத்து வர போறதே கிடையாது. நம்மனாவே இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுக்கு காவிரி கொண்ட சோழபுரம் பேர் வைக்காம ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் பேர் வைக்கணும்? ஏன் வைக்கணும்? என்னமா திருப்பி என்ன கேக்குற? ஏன் வைக்கணும்னு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கேன். கேள்வியாக கேட்டீங்களா? ரொம்ப அருமையான விஷயம். ஒவ்வொரு தடவையும் ஒன்னு கேட்டுட்டு ஆமா இதுதான் என் கேள்வி, இதுக்கு நீ பதில் சொல்லணும் சுவாமி. சின்ன சொல்ல முடியாது. வாழாபுரத்தை கையில கூட நீ உரிச்சுதுனுங்க. கேள்வி இதுதான், எதற்காக தமிழகத்தில் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு கங்கையோட சோழபுரம் பேர் வைக்கணும்? ஏங்க நம்மளுடைய வீர தீர செயல்களை எந்த நாட்டிலும் நிலைநாட்டலாம் என்று பல மன்னர்கள் எடுத்த ஒரு முயற்சி அது. இப்ப நீங்க சொன்னீங்களே தஞ்சையிலே பெரிய கோயில் பெருவுடையார் கோவில் அப்படின்னு அழைப்போம். அது யார் கட்டுறா? அப்பா ராஜராஜன். அப்பாவா? ஆமாவா? ராஜராஜ சோழன் ராஜராஜன் கட்டினார். ஆனா அந்த கோயில் மட்டும் தான் கட்டினார். ராஜராஜன்ல 3 ராஜராஜன் இருக்காங்க. இவர் முதலாம் ராஜராஜன். இப்ப இந்த கோயில் மட்டும் அவர் கட்டல, வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று கூட சான்று பதிக்கக்கூடிய அளவிற்கு வரலாறு படைத்த ஆலயங்கள் நிறைய கட்டியிருக்காரு. இந்த ஆலயம் ஏன் அவ்வளவு பெருமை என்றால் எந்த இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் தன் நிலையில் வந்து மீண்டும் அப்படியே நின்று கொள்ளுமா. அதனால இந்த ஆலயத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை. ஆனா காவேரி கொண்ட சோழபுரம் என்று வைக்காமல் கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் வச்சாங்க அப்படின்னா அவருடைய வீரத்தை காட்டணுமா. அப்பா அந்த பெருமை வாங்கினாலும் பிள்ளை இந்த பெருமை வாங்கணுன்றதுக்காக இந்த கங்கையிலிருந்து நீரை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் செய்து குடமுழுக்கு விழா ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை. கோயிலெல்லாம் கட்டியாச்சு. கோயில் கட்டினா இங்கே குடமுழுக்கு விழா இந்த கும்பாபிஷேகம் பண்ணணும்ல, அதை பண்ணுவதற்காக புண்ணிய நதிகள்ல இருந்து அந்த நீரை எடுத்துட்டு வரணும். இவருக்கு ஒரு ஆசை, காவேரிலாம் புண்ணிய நதி தான், ஆனால் இல்லை கங்கை நீரை எடுத்து வந்து அபிஷேகம் செய்யலாமே, இந்த குடமுழக்கு திருவிழாவில் யாரும் செய்யாத சாதனை பண்ணலாம் என்று ராஜேந்திர சோழன் ஆசைப்பட்டார். இந்த ஆசைப்பட்டதுக்கு தான் என்ன பண்ணார்? இந்த ஆசைப்பட்டதுக்காக தன்னுடைய வீரத்தை நிலைநாட்ட கங்கையை ஆட்சி புரிந்த அந்த பகுதியில் இருந்த மன்னனை தோற்கடித்து அவன் தலை இங்கிருந்து போகல ஒவ்வொரு மனையும் தோற்கடித்துட்டே போறார். 100 பேர் தலையிலையும் அந்த கங்கை நீரை எடுத்து வந்து அதன் மூலமாக இந்த சோழபுரம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை அங்கே அபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் செய்து சிறப்பான வீரர்கள் செயலை நிலைநாட்டினார். அதனால்தான் கங்கையிலிருந்து நீரை எதிரிகளை வீழ்த்தி அவர்கள் தலையில் எடுத்து கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்தனால கங்கை கொண்ட சோழபுரம் என்று அதுக்கு பெயர். ஒரு பெயர்ல எவ்வளவு வரலாற்று சிறப்பு இருக்குன்றது எடுத்துக்காட்டு. ஏன்னா சாதாரணமா சொல்லிட்டு போயிடுற கங்கை கொண்ட சோழபுரம். கங்கையை நோக்கி போற வரைக்கும் எத்தனை பேர் வழிமறிச்சிருப்பேன், எத்தனை பேர் படைய காடியை ஜெயிச்சு போன சொல்லியிருப்பேன். அத்தனை பேரையும் வென்று கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்ததாலே உருவானது பெயர் கங்கை கொண்ட சோழ. இதே மாதிரி இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு, கடாரம் கொண்டான்னு ஒரு பேர். ஏன்னா கடாரம்ன்றது இங்கே இல்லை, இன்னைக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கடாரம். அந்த கடாரம் வரை சென்று அவர்களை வென்றதால் அதே ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான்னு பேர். எப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அத்தனை சிறப்பை கொண்ட தமிழினத்தின் பெருமக்கள் உன் அழகிற்கும் அறிவுக்கு ஏத்தார் போல உன் மன மகிழக்கூடிய வகையிலே வடிவேலனுக்கோ வள்ளிக்கு நான் கல்யாணம் அப்படிலாம் வாசிக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு என்ன மன மகிழ்வு சிறப்பா உன் அழகிற்கு ஏற்றபடி ஒரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை பார்த்து வந்தீரா? உன் அழகிற்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளை. பெருமையை சொல்ல படிச்சிருக்காரா? மாப்பிள்ளை படிச்சிருக்காரு, ஞான பண்டிதன். என்ன பெரிய மனுஷன் சொல்லல கேட்டுக்க. ஆத்ம ஞானம் பரிதா இல்ல அனுபவ ஞானம் பரிதா எது பெருசு? ஏங்க முதுகலை படிப்பா இளங்கலை படிப்பா? என்னம்மா
ஞான பண்டிதரே முதுகலே இளங்கலை என்ற அது எந்த வரிசையில சரி நான் படிக்கல அதனால தான் கேக்குறேன் 1000 முனைவர் பட்டத்தை நிகரான ஞானத்தை கொண்டவன்மா என் மாப்பிள்ள சொத்து பத்தெல்லாம் எம்பிட்டு இருக்கு இருக்கு நிறைய சொந்த வீடு எல்லாம் உனக்காகத்தான் அரசாங்க உத்தியோகம் சொந்த வீடா குன்று இதுக்கு மட்டும் இல்லாம என் மாப்பிளைக்கு சொந்தமான இடம் அப்படியா அப்பேற்பட்ட ஊரு பேரு யார் அந்த மாப்பிள்ளை என்று விவரமாக சொல்லுங்கள் பத்தியா சொல்றேன் கேளுமா வடிவேலு கோவள்ளிக்கு நான் கல்யாணம் கானகமோ வையகமோ ஊர்கோளம் கண்டனத்தான் கட்டிக்கிட்டா கொண்டாட்டம் காட்டுக்குள்ள ஹலோ கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைப்பேன் கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைக்கி கல்யாணம் வேலன கோவள்ளிக்கு நான் கல்யாணம் கானகமோ வையகமோ ஊர்கோளம் மகேசனே எனக்கு நான் தானமா உன்னை பார்த்து ஓடி வரும் மாமி சிவகாமிமா மச்சனாக விநாயகர் வந்திருப்பார் பாருமா விநாயகர் வந்திருப்பார் பாருமா மச்சனாக விநாயகர் வந்திருப்பார் பாருமா திருமணத்தை நடத்தி வைக்க பெரிய மனுஷ யாருமா யார் இந்த பெரிய மனுஷன் ஜெய மாதவன் தானம்மா வேலன கவல்லிக்கு கல்யாணம் வானகமோ வையகமோ ஊர்கோலம் கண்ணன் கடமன் அந்த முருகப்பெருமானை ஏற்கனவே திருமணமான ஒருவருக்கு மீண்டும் திருமணமா திருமணமாகாத மாப்பிள்ளை பார்த்து வந்தா கூட சரி பெரிய மனுஷன் பார்த்து வந்திருக்காரு கட்டிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கும் திருமணமான ஒருவரை பார்த்து வந்துட்டு கட்டிக்க வந்தோம்னா ஏத்துக்கலாமா அப்ப பெரியவர் செய்தால் தப்பு தப்பு இல்ல தசரதனுக்கு எத்தனாவது மனைவி இரண்டாவது மனைவி தானே ஆமா பரதந்திர பிள்ளை பெற்றால அதை போல கொடுத்து மாப்பிள்ள என்ன தெரியல கொடுக்க வராது நீங்க ரொம்ப நேரம் வாங்கல மாப்பிள்ள இன்னும் ஒரு 501 வச்சிருக்காரு அதை வாங்குங்க கைகைக்கு எப்படி பரதன் பிறந்தானோ சரி அது மாதிரி சுமித்திற்கு யார் பிறந்தா லட்சுமணன் பிறந்தால ஆமா அவன் மூணாவது தரம் தானே எத்தனை தரமாட்டானே முதல் தரத்தை கொடுக்கின்றான் கட்டு கட்டிக்க முடியாது அள்ளு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அள்ளு பகல் இந்த அவஸ்தையை நீ அவனியோர் இருப்பதை விமடுத்து சொல்லும் என் மத்த கேளமா பையான தவ வேடம் புனைந்து வந்தவரே பையான தவ வேடம் புனைந்து வந்தவரே பூமியில் கோசங்கள் புகழும் நரதரை கைவரிசை தலாது போ பொய்யான வேணாமா என்னுடைய வேடத்தை பார்த்தா உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீனாவே உனக்காகவே கவலை கொள்ளாது மாடிய தேர்வுடானே சொல்லும் என் மத்த கேளமா எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் விழிப்புணத்தில் நிற்காமல் எங்கேனு போய்வது கைவரிசை எல்லாரும் வேறொரு வரமில்லை எதிரில் உன்னை தேட வேறொரு வரமில்லை ஏது நீ என்று சொல்லை ஆறுமுகனை அடைவை வரமான சொல்லும் என் மத்த கேளமா கொடு பதில்கள் கோத்திரத்தின் முறையை கூறும் கொடுப்பதென்று கோத்திரத்தின் முறையோ கொடு பதில்கள் கோத்திரத்தின் முறையை ஓட்டமாய் சொல்ல பதிலும் அக்கறைய கைவரிசை செல்லாது போ அன்பில்லார் கண்மை கூட்டி அறிவில்லார் கருவை கூட்டி புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி அவன் முருகனுக்கு என்னையும் கூட்டி அப்படியான கூட்டி இந்த கூட்டிட ஒப்பிடுகிறாயே அறிவில மனச்சிறனியே இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் சம்மதம் இல்லாமல் எப்படி திருமணம் செய்யாவிட்டால் என்பது ஆராதனம் அல்ல இது பிரம்ம முடிச்சம் அல்ல வருகிறேன் உன்னை திருமணம் செய்யாமல் விடவே மாட்டேன் திருமணம் செய்ய விட மாட்டீங்கள என்ன பேசிட்டு போறேன் வள்ளியம்மா அண்ணே முதல்ல பிடிக்குதுன்னு இப்ப சாமி கிட்ட பிடிக்கல நீ என்ன முதல்ல பொம்பளை பிள்ளைங்களோட விஷயமே உங்களுக்கு தெரியல இல்ல சொன்னா தானே தெரியும் சொல்றேன் கேட்டுக்கங்க சொல்லுங்க இப்பவும் அந்த முருகனை பிடிச்சிருக்கு சுவாமி சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க நான் கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா என்ன சொல்லுவாரு முருகன்ட்ட போய் அவர் வேலையை கலகம் தானே இந்த பிள்ளை ஒரே நினைப்பா இருக்கு நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு அதனால என்ன பண்றீங்க இப்ப போவாதீங்க இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட மெதுவாய் போய் பாத்துக்கலாம்னு சொல்லிவிடுவாரு ஏற்கனவே 8 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கந்தனை காண்பதற்காக இன்னும் காத்துக்கிட்டீங்கன்னா வயசாயிரும் ஆமா அதனாலதான் சீக்கிரமா வர சொல்லியிருக்கேன் கந்தன் வர வேண்டும் எல்லாருக்கும்